தயாரிப்பாளர்கள் வந்து என்னென்னா அவங்களுக்கு கண்ட்ரோலே கிடையாது. இப்போ டோட்டலாகவே நீங்கள் பெரிய படம் பண்ணுற தயாரிப்பாளராக இருக்கட்டும், சின்ன படம் பண்ணுற தயாரிப்பாளராக இருக்கட்டும், எந்த தயாரிப்பாளர் கையிலையும் இந்த சினிமா வந்து கண்ட்ரோல் இல்லை. ஒரே விஷயம், பணத்தை கொடுங்க, நாங்கள் வந்து படத்தை எடுக்கிறோம், அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கொடுத்துறோம், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிங்க, அவ்வளோதான். அதோட முடிஞ்சு. கண்ட்ரோல் முன்னாடி இருந்துச்சா இல்லை இப்போ இல்லாமல்? முன்னாடி பெரிய அளவுக்கு கண்ட்ரோல் இருந்துச்சு. என்னென்னா ஒரு பீரியட் வரைக்கும் நடிகர்களும் வந்து அளவாக தான் இருந்தாங்க, நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸும் கம்மியாக தான் இருந்துச்சு, தியேட்டர்ஸ் அதிகமாக இருந்துச்சு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா தியேட்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 4000 தியேட்டர்ஸை தாண்டி, எப்படின்னா ஃபஸ்ட் லெவல் சிட்டியில் இருக்கிற தியேட்டர்ஸ், அதுக்கடுத்து சப்பர்பனில் இருக்கிற புறநகரில் இருக்கிற தியேட்டர்ஸ், அதுக்கடுத்து கிராமங்களில் வந்து டென்ட் கொட்டாய் வரைக்கும். அன்னைக்கு வந்து டிஜிட்டல் கிடையாது. தியேட்டர்ஸ் போகும்போது ரீல் இருக்கும். ஒரு பெட்டி, ஒரு படப்பெட்டி 13 ரீல் 14 ரீல் வந்துச்சுன்னா ஒரு 60 to 65,000 ரூபா வந்து அந்த தயார் பண்ணுறதுக்கு, அதை காப்பி பண்ணுறதுக்கான அதுக்கான விலை. அதை கொண்டு போனால் இப்போ உதாரணத்துக்கு மொத்தம் 9 டெரிட்டரி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. இங்கே சிட்டி, ஓகே, அப்புறம் செங்கல்பட்டுங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப பெரிய ஏரியா அல்லது வேல்யூபிள் பெரிய ஏரியா. அடுத்து வந்து கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, ராம்நாடு, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த மாதிரி, அப்புறம் நார்த் ஆர்காடு, சவுத் ஆர்காடு, இப்படி 9 டெரிட்டரி இருக்குது. இப்போது இந்த இதில் வந்து 9 டெரிட்டரி சேர்த்து 4000 தியேட்டரை தாண்டி இருக்கும்போது 40 தியேட்டரில் படம் போடுவாங்க. ஓகே, இன்றைக்கி வந்து 400 தியேட்டரில் படம் போடுறாங்க. 1000, 1100, 1200 ஸ்க்ரீன் இருக்கும்போதே 400 தியேட்டரில் 500 தியேட்டரில் படம் போடுறாங்க. முன்னாடி வந்து 4000 தியேட்டர் இருக்கும்போது 40 தியேட்டர் 50 தியேட்டர் அதிகபட்சம். பெரிய படமாக இருந்தால், சின்ன படமாக வந்து 15 தியேட்டரில் போடுவாங்க. என்னென்னா இங்கே போடுற படம் நல்லா இருக்கா, வாய்மொழியாக கேட்டு ஒரு வாரம் கழித்து வரும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து இந்த படம் வந்து சப்பர்பனுக்கு போகும், புறநகர் பகுதிகளுக்கு. அதுக்கப்புறம் வந்து அடுத்த லெவலுக்கு போகும், ஷிஃப்டிங். அதுக்கடுத்து வந்து டென்ட் கொட்டாய் வரைக்கும் போகும். இது வந்து 2 படம் ஓடி முடிச்சாதான் அடுத்தடுத்த லெவலுக்கு போகும். இன்னும் இதை தாண்டி அவங்களுக்கு ஒரு தமிழ் ராக்கர்ஸில் பார்க்குறதோ அல்லது ஓடிடியில் பார்க்குறதோ அந்த டைமில் சேட்டலைட்டும் பெருசாக இல்லை. சேட்டலைட்டை வந்து 1 வருஷம் கழித்து வந்து வரும். அது வரைக்கும் இந்த படம் ஓடிட்டே இருக்கும். சில படங்கள் சேட்டலைட்டில் வந்ததுக்கு அப்புறமும் தியேட்டரில் வந்து டென்ட் கொட்டாயில் ஓடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருந்தது. இன்றைக்கி வந்து அப்படி இல்லை.